இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல பொம்பளைங்க இருந்தா வாங்க. இதோ வந்துட்டீங்க. சொல்லுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததா மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டா பூஜை ஆரம்பிச்சிடலாம். வீட்ல எல்லாரும் தயாரா இருக்காங்களா? எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஐயா, எனக்கு ஒரு டவுட், உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க, சொல்றேன். இந்த லட்சுமி குபேர பூஜை எதுக்காக பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? தாராளமா சொல்றேன். எல்லாத்துக்கும் தனாதிபதியான குபேரன் மோசமான தசாபதி காலத்துல தான் செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுல நின்னாரு. அப்படி எல்லாத்தையும் இழந்து நின்ன போது செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவிய விரதம் இருந்து பூஜை பண்ணி லட்சுமி கிட்ட இருந்து வரமா எந்திரத்தை வாங்கி இழந்தது எல்லாத்தையும் மீட்டுட்டார். அந்த பூஜையை தான் லட்சுமி குபேர பூஜைன்னு சொல்றோம். ஓஹோ, என்னதான் குபேரன் ஆம்பளை கடவுளாவே இருந்தாலும் அவர் அம்போன்னு போண்டியாய் நிக்கும் போது அவரை காப்பாத்திக்க ஒரு பொம்பளை கடவுள் கிட்ட தான் சரண்டர் ஆயிருக்காரு, அப்படித்தானே? அப்படின்னு சொல்லலாம். ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க தெரியுமா? நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். நீங்க மறுபடியும் இதே கதைய எல்லாரும் முன்னாடியும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? அப்ப வச்சு இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளை மண்டிங்களுக்கு உரைக்குதான்னு பாக்கலாம். எதுக்குமா பூஜை பண்ண வந்த என்ன உங்க வீட்டு ஆம்பளைங்களா சேர்ந்து எனக்கு பூஜை பண்ணி அனுப்புறதுக்கா? ஆளை விடுமா. உசார் பார்ட்டியா இருக்காரு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ண ஸ்வீட் ஏதாவது செய்ய சொல்லியிருந்தேனே, அது ரெடியான்னு பார்த்து எடுத்துட்டு வந்துருவோம். அப்படியே பூஜையில வைக்கிறதுக்கு 101 ரூபா பணத்தை மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. 101 ரூபாவா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? என்ன இவ்வளவுதான் இருக்கு? சட்டை பையில கம்மியான காசு தான் இருக்கு. பேண்ட் பையில பாரு. புருஷனோட சட்டை பையில இருந்து பணம் எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சு அவனுக்கு. அடுத்தவன் பாக்கெட்ல இருந்தா பிக் பாக்கெட் அடிச்ச என் புருஷன் உன் சட்டை பாக்கெட்ல இருந்து தானே பணத்தை எடுத்த. அது ஒரு குத்தமா? அதுக்கு இப்படி அடிக்கிற பிக்காளி பையில ஒரு நாள் உனக்கு இருக்குடா. ஏய், என்னடி முணுமுணுக்குற? பூஜைக்கு 101 ரூபாய் வேணும்னு பூஜை பண்றவர் கேட்டா இருந்தாங்க எடுத்தேன். இனிமே எடுக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த ஆளு கேட்டானா இல்லையான்னு பாக்குறேன். அப்ப இருக்கு உனக்கு கூட. நல்ல நேரம் முடிய போது இன்னும் பூஜை ஆரம்பிக்கலீங்களா? 101 ரூபா பணம் வச்சு பூஜை ஆரம்பிக்கலான்னு வீட்டுல பொம்பளை ஆள்கிட்ட கேட்டிருந்தேன். எடுத்துட்டு வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். ரூபா இல்ல, 1 ரூபா கூட அவங்களால எடுத்துட்டு வர முடியாது. இந்தாங்க 101 ரூபா. இந்தா ஐயட்ட கொடு. கொடுங்க. ஐயா, இந்தாங்க. கொடுங்க. பூஜை ஆரம்பிச்சிடலாமாம்மா? ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். எந்த குடும்பத்திலயும் நடக்காத கொடுமை எல்லாம் இந்த குடும்பத்துல தான் நடக்குது. இந்த வீட்டு ஆம்பளைங்க அவங்க அதிகாரத்தை காட்ட பொம்பளைங்க கையில அவசர ஆபத்துக்கு 1 ரூபாய் கூட கொடுத்து வைக்க மாட்டாங்க. இருந்தா நாங்க இவங்களை மதிக்க மாட்டோம்னு நம்புறாங்க. சுகுணாக்காவும் கேள்வி கேட்காம இதுதான் நியாயம்னு ஒரு வாழ்க்கை வாழுது. என்னால இந்த கொடுமையெல்லாம் ஏத்துக்கவும் முடியல, இதுல இருந்து தப்பிக்கவும் முடியல. உனக்கு தான் 1000 அவதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே, ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து சிவனுக்கு கிட்ட இருந்து இவளை காப்பாத்தேன். என்ன சமையல்? அது இன்னைக்கு ஏகாதசிங்கிறதுனால சைவம் நாங்க சமைச்சோம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, முள்ளங்கி சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாம் இருக்குங்க. அப்பா கோயில். சரிங்க. கர்ணா எங்க போயிட்டான்? அவன் வசூலுக்கு போயிருக்கான் பாரு. அண்ணே, நான் தான் போறேன்னு சொன்னேன்ல, அவன் எதுக்கு நம்புற? அந்த கவுன்சிலர் மச்சான் எல்லாம் இவனால சமாளிக்க முடியுமா? ஈஸியா ஏமாத்திட்டு போறோம் பாரு. டேய், எந்த வேலைக்கு யார் அனுப்பணும்னு எனக்கு நல்லா தெரியும். கவுன்சிலர் கிட்ட ஒன்று அனுப்புனா பணம் வராது, பகை தான் வந்து சேரும். கர்ணா தான் பணத்தோட வருவான். எங்கே கெஞ்சணும் எங்கே மிஞ்சணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ எல்லார்கிட்டையும் சிடு சிடுன்னு, அது சரிப்பட்டு வராது. ஆனாலும் கூட போறது என்னை விட நீ அவனை தான் ரொம்ப நம்புற. இது நல்லதுல பாத்துக்கணும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நீ எனக்கு பாடம் எடுக்காது. இது நான் பார்த்து பார்த்து உருவாக்குன சாம்ராஜ்யம். எங்கே எந்த காயை முன்னாடி அனுப்பணும், யாரை பின்னாடி நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
டேய் சாப்பிட்ற இடத்துல எதுக்குடா அதெல்லாம்? எனக்கு நீங்கள் தொழில் கற்றுக் கொடுத்தீங்க, அவனுக்கு நான் தானே சொல்லி கொடுக்கணும். ஏன் நீ நானும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு இவனை நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறீங்க? இவனுக்கெல்லாம் எங்க வச்சு சாப்பாடு போடணுமோ அங்க வச்சு சாப்பாடு போடணும். என்னமோ இவனை இந்த வீட்டு விருந்தாளி மாதிரி நடத்துறீங்க. இவனெல்லாம் வெளியில உட்கார வச்சு நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா அதை போடுங்க. கருணா, அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ சாப்பிடு கருணா. இல்ல நீ பசி அடங்கிடுச்சு. கவுன்சிலர் வீட்டுக்கு போக சொன்னாரு, நான் மறந்துட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். கருணா சாப்பிட்டு போ. கருணா வேலைக்காரனா எங்க வச்சு சாப்பாடு போடணுமோ அங்க வச்சு சாப்பாடு போடணும். என்னமோ இந்த வீட்டு விருந்தாளி மாதிரி நடத்துறீங்க. இவனெல்லாம் வெளியில உட்கார வச்சு நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா அதை போடுங்க. கர்ணா டீ இங்க வைக்கிறேன், எடுத்துக்கப்பா. ஏன் சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறோமா? கடைக்கு வந்து பிரெட் பாயிண்ட் திருடிட்டு போயிடுறான். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, ஒரு வாரமா இதே வேலையா இருக்கான். அடிக்காம என்ன செய்வாங்க? யோ, பிரெட் பாக்கெட் தானே தூக்கிட்டு ஓடணும், கல்லாப்பட்டியவா தூக்கிட்டு ஓடணும்? இந்த விஷயத்துக்கு போய் இவனை 3 பேரும் துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிறீங்க. ஒரு சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னையா பண்ணுவீங்க? இந்தாங்க, அவன் எடுத்த பிரெட் பாக்கெட்டை விட அமௌண்ட் இதுல ஜாஸ்தியாவே இருக்கு. வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. இனிமே கடை பக்கம் வா, உன் காலை உடச்சிடுறேன். அதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்னையா சவுண்டு? கிளம்பியா? ஏய் வாங்கடா போலாம். வந்துட்டார் ஊருக்கு ஒரு நியாயஸ்தான். இந்தா டீ குடி. இல்ல வேணாம். குடிடா, குடி.